I greet you all in the precious name of our Lord Jesus Christ. நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் என்னன்னு பார்ப்போமா? It is in Isaiah chapter 41 verse 15. ஏசாயா 41 அதிகாரம் 15வது வசனம். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதியதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். See, I will make you into a threshing sledge, new and sharp, with many teeth. You will thresh the mountains and crush them, and reduce the hills to chaff. My dears, you could be going through some tough times in your life. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டுருக்கலாம். சில நேரங்களில் வந்து நம்ம லைஃப் வந்து ரொம்பவே ஒரு ஹார்டான பாத்தாக தான் இருக்கும். இட் குட் பி நம்ம ஒரு லவ்டு ஒன்ஸை நம்ம லாஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்கலாம், ரொம்ப மனசே சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு டிப்ரெஸிங்கான ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கலாம் அவங்க லைஃப்பில். இப்படி ஒரு பாதையில் போகிறதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கடவுளை பார்த்து நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். நான் என்ன பாவம் பண்ணேன், என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது, நான் என்ன பாவம் பண்ணேன் ஆண்டவரே, நான் எவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டுருக்கிறேன். சில நேரம் ஐ ஃபீல் லைக் ஐ குட் டை, நான் கிவ் அப் பண்ணிடலாமான்னு கூட நான் நினைக்கிறேன், என் லைஃப்பை கிவ் அப் பண்ணிடலாமான்னு கூட நான் நினைக்கிறேன். அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு கடுமையான பாதையில் போகும் பொழுது, கண்ணீரும் கஷ்டமும் நிறைஞ்சிருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கேட்குற ஒரு கேள்வி இதுதான்: ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு கஷ்டமான பாதையில் நான் போகணும், ஏன் அதை அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா நேரம் நம்ம காடை பற்றி கொஷின் கேட்டுட்ருக்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை போர் அடிக்கிறதுக்கு உன்னை நான் ஒரு இயந்திரமாக நான் உன்னை மாற்றி கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உனக்கு புதிதான ஒரு ஷார்ப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் உன்னை மாற்றுறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஹார்ட் டைம்ஸில் நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி போகும் பொழுது நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க. இயேசு சுவாமி கூட இருக்கிறாரு. நீங்கள் பின்னாடி காலத்தில் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. ஆண்டவரே, என்னை இவ்வளோ பயந்து இருந்த ஒரு சாதாரண மனுஷன் என்னை நீங்கள் இவ்வளோ போல்டாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு இதயத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் நன்றி சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களோட சூழ்நிலையை மாற்றுவார். நிச்சயமாக சூழ்நிலை மாறும், அது அப்படியே இருக்காது. நிச்சயமாக அவங்க சமாதானமும் சந்தோஷமும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம், அந்த கொஞ்சம் காலத்தில் நீங்கள் ரொம்பவே ஒரு ஹார்ட் டைமில் போயிட்டுருக்கலாம். நான் நிச்சயமாக இயேசு சுவாமி உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது இந்த ஹார்ட் டைம் கண்டிப்பாக மாறி உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும், ஒரு அழகான ஒரு ஃப்யூச்சர் கிடைக்கும், சமாதானமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நீங்கள் நினைக்காத ஆசீர்வாதங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த வழியில் நீங்கள் பிரயாணித்து நீங்கள் இந்த ஜேர்னியை நீங்கள் கண்டினியூ பண்ணும் பொழுது நிச்சயமாக காட் உங்களை ஒரு நியூ பர்சனாக, ஒரு ஷார்ப்பான ஒரு பர்சனாக மாற்றுவார். அவர் எப்படி ஷார்ப்பாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் த்ரெஷ் த மவுண்டைன்ஸ் அண்ட் க்ரஷ் தம். இந்த மலையவே நீங்கள் பெயர்க்கிற அளவுக்கு ஒரு கூர்மையான ஒரு இயந்திரமாக உங்களை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. இந்த எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் த்ரெஷ் பண்ணுற அளவுக்கு, நீங்கள் போர் அடிக்கிறது அளவுக்கு உங்களை ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் மாற்றுவேன்னு சொல்லி, ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஈவன் என் பைபிளில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கிதியோனை தான் ஆண்டவர் காமிச்சிருக்காரு. இந்த கிதியோன் அப்படின்ற ஒரு நார்மல் பர்சன் பயந்து பார்த்திங்கன்னா சர்டன் பீப்புள்ஸ்க்கு அவர் பயந்து ஒளிஞ்சு நின்று அவர் வந்து அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப பயந்து இருக்கிற நேரத்தில் கடவுள் வந்து ஆண்டவர் வந்து இயேசு சுவாமி வந்து அவர்கிட்ட தான் வந்து பேசுகிறாரு. நான் வந்து உன்னைய தான் யூஸ் பண்ண போகிறேன், மைட்டி வாரியர், பராக்கிரமசாலின்னு சொல்லி அந்த பயந்து இருந்த அந்த கிதியோன் கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறாரு, மைட்டி வாரியர்னு கூப்பிடுறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் அதே மாதிரி அவர் ரொம்ப ஒரு ஷார்ப்பான பர்சனாக, ஒரு கிரேட் வாரியராக அந்த கிதியன் வந்து அவ்வளோ பீப்புள்ஸ் அவர் அழகாக லீட் பண்ணார். அவர்கிட்ட இருக்கிற ஆர்மியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமான பேர் தான், கொஞ்சமான ஆர்மி மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள வச்சு ஏகப்பட்ட எனிமீஸை அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட வாரில் அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் வந்து ஒரு மைட்டி வாரியராக சொன்னபடி புது மனுஷனாக அவரை மாற்றிருந்தார். அதே தேவன் அவங்க கூட இருக்கார். நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை கொஞ்சம் நேரம் தான், கொஞ்சம் நாள் தான், நிச்சயமாக முடிவு உண்டு. நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது இது நான் தான் இப்படி இருந்தேன்னா நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வரும். ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு.
இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா என் கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஐ வுட் லைக் டு ப்ரே ஃபார் யூ. டியர் லார்ட், ஐ தேங்க் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் வேர்ஸ் லார்ட். இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் இந்த ஜனங்களோடு பேசிகிட்டு இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி சுவாமி, எந்த காரியத்தில் ஆண்டவரே அவங்க கஷ்டமாக இருக்குது, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு நிலைமை நினச்சி அவங்க அழுதுட்டு இருக்காங்களோ ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கையை நீ வச்சிருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. இருக்கிறத காட்டிலும் ஆண்டவரே பல மடங்கு பீஸ்ஃபுல்லான லைஃபை, ரொம்ப ஹாப்பியான லைஃபை அவங்க பார்க்க போகிறதுக்காக நன்றி சுவாமி. அவங்க பிள்ளைங்க நல்லா வாழ்கிறத அவங்க பார்க்க போகிறாங்க சுவாமி. அவங்க எதிர்காலம் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு லைஃப் அவங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்காக நன்றி சுவாமி. ஒரு நல்ல ஒரு நியூவான பர்சனாக நீங்கள் அவங்கள வணைஞ்சு கொண்டு வரதுக்காக நன்றி சுவாமி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிளெஸிங் திஸ் பீப்புள் லார்ட். In the name of Jesus I pray. Amen.